வணக்கம். நான் ஹரீந்திரநாத் பேசுகிறேன். ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஆராய்ச்சியாளர். ஆமாம், நாம் ஸ்போக்கன் இங்கிலீஷை வீடியோவிலேயே கற்பிக்கிறோம். இங்கிலீஷில் பேச 2 நிலைகள் இருக்கின்றன. 1. ஆரம்ப நிலை பயிற்சி. 2. பேசும் திறன் பயிற்சி. நாம் ஆரம்ப நிலை பயிற்சி விவரங்களை ஒரே பேப்பரில் தொகுத்திருக்கிறோம். அந்த பேப்பரை பார்த்து எல்லோரும் இங்கிலீஷில் பேசலாம். இந்த கண்டுபிடிப்பை மக்களுக்கு தெரியப்படுத்தவே நாம் இலவசமாக பயிற்சி கொடுக்கிறோம். பள்ளி மாணவர்கள் 5ஆம் வகுப்பு மற்றும் அதற்கு மேலும் படிக்கும் மாணவர்களை நாம் இங்கிலீஷில் பேச வைத்து கொண்டிருக்கிறோம். எங்கள் பயிற்சியில் மொத்தம் 10 பாடங்கள். இந்த வீடியோவில் பாடம் 8 நிகழ்காலம் ஹி, ஷி, இட், எக்ஸெட்ரா. ஒருமையில் காம்ப்ளிமெண்ட் வார்த்தைகளில் பேசுவது. இந்த வீடியோவை பார்க்கும் அனைவரும் இன்று முதல் இந்த தலைப்பில் பேச ஆரம்பிக்கலாம். உங்கள் சந்தேகங்களுக்கு 9443178551க்கு ஃபோன் செய்து விவரம் தெரிஞ்சுக்கங்க. நாம் ஃபோன்லேயே விவரிக்கிறோம். பயிற்சி நேரம் காலையில் 10 மணி முதல் 1 மணி வரை, மாலையில் 6 மணி முதல் 9 மணி வரை. இதுவரை சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பாடம் 9 கடந்த காலம் வர்பு வார்த்தைகளில் அடுத்து தொடரும். இப்பொழுது பாடம் 8இன் விவரங்களையும் உதாரண வாக்கியங்களையும் கவனமாக கேளுங்க. ஆங்கில மொழியில் நாம் வர்பு வார்த்தைகளில் பேசுகிறோம். மேலும் காம்ப்ளிமெண்ட் வார்த்தைகளிலும் பேசுகிறோம். வர்பு வார்த்தைகளில் பேசுவதை நாம் வியில் பேசுவது என்கிறோம். காம்ப்ளிமெண்ட் வார்த்தைகளில் பேசுவதை நாம் சியில் பேசுவது என்கிறோம். அப்படியானால் நிகழ்காலம் வியில் பேசுகிறோம், சியில் பேசுகிறோம். கடந்த காலம் வியில் பேசுகிறோம், சியில் பேசுகிறோம். எதிர்காலம் வியில் பேசுகிறோம், சியில் பேசுகிறோம். காம்ப்ளிமெண்ட் வார்த்தைகள் என்பது நவுன் சுமார் 1000 வார்த்தைகள், அட்ஜெக்டிவ் சுமார் 1000 வார்த்தைகள், அட்வர்ப் சுமார் 1000 வார்த்தைகள், V1 ING சுமார் 1000 வார்த்தைகள், இன்ஃபினிட்டிவ் சுமார் 1000 வார்த்தைகள், மொத்தம் சுமார் 5000 வார்த்தைகள். இவைதான் காம்ப்ளிமெண்ட் வார்த்தைகள். இந்த 5000 வார்த்தைகளை இந்த பாடத்தில் உள்ள ஒவ்வொரு வரியிலும் பயன்படுத்தி பேசலாம். அப்படியானால் ஒரு வரியில் 5000 வாக்கியங்களை பேசலாம். உதாரணம், ஹீ இஸ் கம்மிங். இந்த வாக்கியத்தில் கம்மிங் என்ற வார்த்தை V1 INGயை குறிக்கிறது. அவன் வந்து கொண்டிருக்கிறான். இந்த வாக்கியத்தில் 5000 வார்த்தைகளை பயன்படுத்தி 5000 வாக்கியங்களை பேசலாம். நாம் பேசும் பொழுது 1. சாதாரண வாக்கியம், 2. எதிர்மறை வாக்கியம், 3. கேள்வி வாக்கியம், 4. எதிர்மறை கேள்வி வாக்கியம், 5. கேள்வி வார்த்தை வாக்கியம் என்று 5 வகைகளில் பேசுகிறோம். இந்த தலைப்பில் இங்கிலீஷில் பேச சப்ஜெக்ட்ஸ் ஹி, ஷி, இட், எக்ஸெட்ரா. ஒருமையில் சாதாரண வாக்கியத்துக்கு ஹி இஸ் கம்மிங், அவன் வந்து கொண்டிருக்கிறான். எதிர்மறை வாக்கியத்துக்கு ஹி இஸ் நாட் கம்மிங், அவன் வந்து கொண்டு இல்லை. கேள்வி வாக்கியத்துக்கு இஸ் ஹீ கம்மிங், அவன் வந்து கொண்டு இருக்கிறானா. எதிர்மறை கேள்வி வாக்கியத்துக்கு இஸ்இன் ஹீ கம்மிங், அவன் வந்து கொண்டு இல்லையா. கேள்வி வார்த்தை வாக்கியத்துக்கு வென் இஸ் ஹீ கம்மிங், அவன் எப்போ வந்து கொண்டிருக்கிறான். இந்த மாதிரி வாக்கியங்களை நாம் வாய்ப்பாடு என்கிறோம். இந்த 5 வரி வாய்ப்பாடில்தான் இந்த தலைப்பில் பேச வேண்டும். குறிப்பு 1. இந்த தலைப்பில் நிகழ்காலத்தில் சி வார்த்தைகளில் 5000 வார்த்தைகளை பயன்படுத்தி ஒவ்வொரு வரியிலும் பேசுவது. 2. இன்கம்ப்ளீட் சென்டென்சஸ், அதாவது முடிவடையாத வாக்கியங்கள். சி வார்த்தைகளில் உதாரணம், அவன் வீட்டில் இருந்தால், அவன் வீட்டில் இருக்கும் பொழுது, அவன் வீட்டில் இருக்கும் வரை, எக்ஸெட்ரா. இந்த உதாரணங்களில் பேசுவது. சரி, இப்பொழுது உதாரணங்களை பார்க்கலாம்.
1. நிகழ்காலத்தில் சி வார்த்தைகளில் பேச ஹீ, ஷீ, இட், எக்ஸெட்ரா. ஒருமையில். ஒருமையில் என்றால் ஒரு நபரை பற்றி அல்லது ஒரு பொருளை பற்றி அல்லது ஒரு விஷயத்தை பற்றி பேசுவது. மேலும் யாரை பற்றி பேசுகிறோமோ அது சப்ஜெக்டாக வரும் மற்றும் எதை பற்றி பேசுகிறோமோ அதுவும் சப்ஜெக்டாக வரும். உதாரணங்கள்: ஹீ இஸ் டாக்கிங், V1 ING வார்த்தை, அவன் பேசிக்கொண்டிருக்கிறான். ஹீ இஸ் ரீடிங், V1 ING வார்த்தை, அவன் படித்து கொண்டிருக்கிறான். ஹீ இஸ் டெல்லிங், V1 ING வார்த்தை, அவன் சொல்லிக் கொண்டு இருக்கிறான். அடுத்து ஹீ இஸ் டு கம், இன்ஃபினிட்டிவ் வார்த்தை, அவன் வர இருக்கிறான். ஹீ இஸ் டு டாக், இன்ஃபினிட்டிவ் வார்த்தை, அவன் பேச இருக்கிறான். அடுத்து ஹீ இஸ் ஹியர், அட்வர்பு வார்த்தை, அவன் இங்கே இருக்கிறான். ஹீ இஸ் ஆல்ரைட், அட்வர்பு வார்த்தை, அவன் நலமாக இருக்கிறான். ஹீ இஸ் இன்சைட், அட்வர்பு வார்த்தை, அவன் உள்ளே இருக்கிறான். அடுத்து ஹீ இஸ் ரெடி, அட்ஜெக்டிவ் வார்த்தை, அவன் ரெடியாக இருக்கிறான். ஹீ இஸ் சாட்டிஸ்ஃபைடு, அட்ஜெக்டிவ் வார்த்தை, அவன் திருப்தியாக இருக்கிறான். ஹீ இஸ் இன்ட்ரெஸ்டட், அட்ஜெக்டிவ் வார்த்தை, அவன் ஆர்வமாக இருக்கிறான். அடுத்து ஹீ இஸ் இன் திருச்சி, நவுன் வார்த்தை, அவன் திருச்சியில் இருக்கிறான். ஹீ இஸ் அட் உறையூர், நவுன் வார்த்தை, அவன் உறையூரில் இருக்கிறான். ஹீ இஸ் இன் த ஆஃபீஸ், நவுன் வார்த்தை, அவன் ஆஃபீஸில் இருக்கிறான். இதேபோல் மற்ற வாக்கிய வகைகளிலும் சொல்லி பாருங்க. 2. இன்கம்ப்ளீட் சென்டென்சஸ், அதாவது முடிவடையாத வாக்கியங்கள். இங்கிலீஷில் பேசுவதற்கு மிகவும் முக்கியமான குறிப்பு இதுதான். இதில் சுமார் 5 வகையான உபயோகங்கள் இருக்கின்றன. இந்த உபயோகங்கள் தெரிந்தால்தான் இங்கிலீஷில் பேசவே முடியும். ஆகவே இந்த உதாரணங்களை மிகவும் கவனமாக கேளுங்க. இஃப், ஆல், வென் பொழுது, டில் வரை, எக்ஸெட்ரா. உதாரணம்: அவன் வீட்டில் இருந்தால். இந்த வாக்கியத்தில் அவன் ஹி, வீட்டில் அட் ஹோம், ஆல் இஃப். இது சாதாரண வாக்கியம். இதை இங்கிலீஷில் சொல்ல வாய்ப்பாடில் சாதாரண வாக்கியம் ஹீ இஸ் கம்மிங்க்கு முன் இஃப் சேர்க்க வேண்டும். பதில் இஃப் ஹீ இஸ் அட் ஹோம். மேலும் சில உதாரணங்கள்: அவள் வீட்டில் இருந்தால், இஃப் ஷீ இஸ் அட் ஹோம். குமார் வீட்டில் இருந்தால், இஃப் குமார் இஸ் அட் ஹோம், எக்ஸெட்ரா. அடுத்து அவன் வீட்டில் இருக்கும் பொழுது, வென் ஹீ இஸ் அட் ஹோம். அவள் வீட்டில் இருக்கும் பொழுது, வென் ஷீ இஸ் அட் ஹோம். குமார் வீட்டில் இருக்கும் பொழுது, வென் குமார் இஸ் அட் ஹோம். அடுத்து அவன் வீட்டில் இருக்கும் வரை, டில் ஹீ இஸ் அட் ஹோம். அவன் வீட்டில் இருக்கும் வரை, டில் ஷீ இஸ் அட் ஹோம். குமார் வீட்டில் இருக்கும் வரை, டில் குமார் இஸ் அட் ஹோம். இதேபோல் வேறு உதாரணங்களை சொல்லி பாருங்கள். அடுத்து இந்த தலைப்பில் எதிர்மறை வாக்கியங்களும் இருக்கின்றன. அதற்கு எதிர்மறை உதாரணத்தில் சொல்ல வேண்டும். உதாரணம்: அவன் வீட்டில் இல்லாவிட்டால். இந்த வாக்கியத்தில் அவன் ஹி, வீட்டில் அட் ஹோம், ஆல் இஃப். இதை இங்கிலீஷில் சொல்ல ஹீ இஸ் நாட் அட் ஹோமுக்கு முன் இஃப் சேர்க்க வேண்டும். பதில் இஃப் ஹீ இஸ் நாட் அட் ஹோம். மேலும் சில உதாரணங்கள்: அவள் வீட்டில் இல்லாவிட்டால், இஃப் ஷீ இஸ் நாட் அட் ஹோம். அது வீட்டில் இல்லாவிட்டால், இஃப் இட் இஸ் நாட் அட் ஹோம். குமார் வீட்டில் இல்லாவிட்டால், இஃப் குமார் இஸ் நாட் அட் ஹோம். அடுத்து அவன் வீட்டில் இல்லாத பொழுது, வென் ஹீ இஸ் நாட் அட் ஹோம். அவள் வீட்டில் இல்லாத பொழுது, வென் ஷீ இஸ் நாட் அட் ஹோம். அது வீட்டில் இல்லாத பொழுது, வென் இட் இஸ் நாட் அட் ஹோம். குமார் வீட்டில் இல்லாத பொழுது, வென் குமார் இஸ் நாட் அட் ஹோம். இதேபோல் வேறு உதாரணங்களையும் சொல்லி பாருங்கள். இந்த தலைப்பில் பேச இந்த விவரங்கள் மேலும் இந்த உதாரணங்கள் மட்டும் போதும்.
நீங்கள் தைரியமாக பேசலாம். இந்த பாடத்தில் நீங்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டியது he is coming, he is not coming, is he coming, isn't he coming, when is he coming. இந்த 5 வரிகள் மட்டும்தான். இந்த 5 வரிகளில் யோசித்து இந்த தலைப்பில் இன்றிலிருந்து பேச ஆரம்பிங்க. தினமும் பேசுங்க. வெற்றி நிச்சயம். வாழ்த்துக்கள். நன்றி.